பேர் இருக்காங்க, வாசிங்க. தானியேல் அதிகாரம் 10 அதிகாரம் முதல் வசனம் முதல் 3 வரி. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தேஷாத்சார் என்றும் பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பெர்சியா அப்படிங்கிற ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பேர் என்ன? கோரேஸ். பெர்சியா அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் இருக்குது, கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிங் இருக்கிறாரு. அவர் பேர் என்னது? கோரேஸ் அப்படிங்கிறது தான் அந்த நாட்களில் ஆளுகை செய்யறது. அந்த நாட்கள் அங்க அடிமையா அங்க யார் இருக்கிற அப்படின்னா தானியேல் இருக்கிறார். சரிங்களா? ஸோ அவர் பாபிலோன் ராஜாவால சிறைப்பிடிக்கப்பட்டு போனாரு. அந்த பாபிலோனை சிறைப்பிடிக்கிறதுக்காக ஆண்டவர் கோரேஸ் எழுப்பினாரு. இப்ப கோரேஸுடைய கண்ட்ரோல் தான் இங்க தானியேல் இருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் அந்த நாட்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காரியம் வெளிப்படுது. 13ஆம் வசனம் வாசிங்க. அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். போதும். இப்போ இந்த வசனம் என்ன சொன்னா, பெர்சியாவின் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும். பெர்சியாக்கு யார் அதிபதினு நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன்? கோரேஸ். இந்த பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி யாரோட கூட எதிர்த்து நின்றான்னு இங்க இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது 13ஆம் வசனத்துல. தானியேல். இந்த யார் இந்த 13ஆம் வசனத்தை யார் பேசுறா? தானியேல் பேசுறாரா? மிகாவேல். மிகாவேல் பேசுறாரு. ரெண்டு தான். மிகாவேல் பேசுறாரு. யார் உதவி வந்திருக்கிறாரு? அப்ப யார் பேசுறா? மிகாவேல் எனக்கு உதவி வந்தா அப்ப யார் பேசுறா? என்ன சொல்லுவாங்கள? கேப்ரியல். சொல்லுங்க, யாரு? கேப்ரியல். கேப்ரியல் தூதனுடைய டியூட்டி என்ன? மெசஞ்சர். அவர் வந்து என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொண்டு வரக்கூடாதான் கேப்ரியல். மிகாவேல் யாரு? என்னது? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க, என்னது? மிகாவேல் யாருன்னா தேவனுடைய ஆர்மிக்கு ஹெட், தேவனுடைய யுத்த சேனைக்கு ஹெட் தான் மிகாவேல். கரெக்ட் தானே பிரதர்? சரி. கேப்ரியலோட டியூட்டி என்ன? செய்தி கொண்டு வருகிறார். மிகாவேல் டியூட்டி என்ன? யுத்தம் பண்ணக்கூடியவர். அப்ப இங்க மிகாவேல் பேர் இருக்குன்னா மிகாவேல் யாருக்கு உதவியா வந்திருக்கிறாரு? கேப்ரியலுக்கு உதவியா வந்திருக்காரு. எந்த நேரத்துல வந்தாரு அவர் அப்படின்னா தானியேல் ஜெபிக்கும் போது வந்தாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியுடைய பேர் என்ன? கோரேஸ். பெர்சியா ராஜ்ய அதிபதி என்னோட 21 நாள் மட்டும். யாரோட? கேப்ரியலோட. கேப்ரியல் யாரு? பெரிய தூதன். ஒரு தூதன் இந்த பூமியில் இருக்கிற ஒரு ராஜாவும் ஒரு தூதன் நிற்கும் போது இந்த ராஜாவால ஒரு தூதனை எதிர்த்து நிற்க முடியுமா? அதாவது கோரேஸால ஒரு கேப்ரியல் தூதனை எதிர்த்து நிற்க முடியுமா? எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து. தூதனும் இப்ப நம்ம இந்திய தேசத்தினுடைய அதிபதி பேர் என்ன? இந்திய தேசத்தினுடைய அதிபதி பேர் என்ன? பிரதமர் மோடி. ஓகேங்களா? இப்போ அவரு தான் ஒரு அதிபதி வச்சிருக்கீங்களேன். இப்போ அந்த பிரதமருக்கும் ஒரு தூதனுக்கும் ஒரு சண்டை போட்டா யார் ஜெயிப்பா? தூதன் ஜெயிப்பா. மனுஷன் தூதனுக்கு நிக்க முடியுமா? நிக்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் அப்படின்னு சொல்ற. அப்படின்னால ஒவ்வொரு தேசத்துக்கும் சொல்லுங்க ஒரு அதிபதி உண்டு. அவன் மாம்சத்தில் இருக்கக்கூடிய அதிபதி அல்ல, ஆவியில் இருக்கக்கூடிய அதிபதி. சொல்லுங்க. தேவனுக்கும் துரைதனம் உண்டு, பிசாசுக்கும் துரைதனம் உண்டு. சொல்லுங்க. தேவனுக்கும் அதிகாரம் உண்டு, பிசாசுக்கும் அதிகாரம் உண்டு. சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்டையும் அந்தந்த நாட்டுக்கு மேல, அந்தந்த ராஜ்யத்துக்கு மேல ஒரு அதிபதி உட்கார்ந்துட்டு இருப்பான். ஒரு மேல இருக்க எல்லா அதிபதிக்கு ஹெட் யாருன்னா லூசிபர், சாத்தான். அவனுக்கு கீழே நிறைய அதிபதிகளை அவன் நியமிச்சு வச்சிருப்பான். எதுக்காக நியமிச்சு வச்சிருக்கான்னா, ஒவ்வொரு தேசத்தை ஆளுகை செய்வதற்காக. எதுக்காக? அப்ப தேசத்தை ஆளுகை செய்யறனா யார் ஆளுகை செய்வானா? அந்த தேசத்தை ஆளுகிற அந்த பிரைம் மினிஸ்டர் ஆளுகை செய்வான். சரிங்களா? அப்ப என்னதான் கோரேஸ் வந்து பெர்சியாவுடைய அதிபதியா இருந்தாலும் மாம்ச பிரகாரமா பூமியில ஒரு ராஜாவா இருக்கிறாரு மாம்சத்துல. ஆனா ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த பெர்சியாவுக்கு யார் அதிபதி? பிசாஸ். பிசாசுடைய ஒரு தூதன்ல பிசாசுடைய ஒரு கோஆர்டினேட்டர் வச்சிருங்க. சரிங்களா? இப்போ தானியேல் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துடைய ஆசீர்வாதம் தானியேல் இருக்கக்கூடிய தேசத்துக்குள்ள வரணும். அதுக்குண்டான பதில் தானியேலுடைய கையில கிடைக்கணும். ஆனால் அந்த தேசத்துல ஒரு பதில் இறங்க விடாம இருப்பதற்காக, அந்த தேசத்துல ஒரு ஆசீர்வாதம் இறங்க விடாம இருப்பதற்காக, அந்த தேசத்துல எந்த நன்மை இறங்க விடாம இருப்பதற்காக அந்த தேசத்துக்காக நியமிக்கப்பட்ட அதிபதி என்ன பண்றான்? அந்த ஜெபத்தை, அந்த பதில் என்ன பண்றான்? தடை பண்றான்.
அந்த கேப்ரியல் அந்த விண்ணப்பத்துக்கு நான் ரெக்வஸ்ட் பதில கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க குறுக்க யார் நிக்கிறான்னா பெர்சியா தேசத்தின் அதிபதி. அந்த பெர்சியா தேசத்தின் வானமண்டலத்தில் இருக்கிற அதிபதிக்கும் கேப்ரியலுக்கும் நடக்கிற சண்டை. அவனுக்கு உதவியா யார் வாரா? புரியுதா உங்களுக்கு? அப்போ டோட்டல் இந்த யுத்தத்துல யார் இருக்கான்னா தானியேல். சொல்லுங்க. பெர்சியா தேசத்தின் அதிபதி, வானமண்டலத்தில் இருக்கிற பெர்சியா தேசத்தின் அதிபதி மிகாவேல், கேப்ரியல். புரியுதா உங்களுக்கு? சப்ஜெக்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ பெர்சியா அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்குது. அந்த தேசத்துல பூமியில தான் கோரேஸ் கிங், ராஜா. ஆனா வானமண்டலத்துல யார் இருக்கிறான்னா சாத்தானுடைய ஒரு அதிபதி இருக்கிறான். அந்த அதிபதி என்ன பண்றான்னா அந்த தேசத்துல எந்த பிளெஸிங் வரவிடாம இருப்பதற்காக அந்த தேசத்துக்கு எந்த விதமான பிளெஸிங் வரவிடாம அதுக்கு உண்டான அங்க யாரெல்லாம் நின்று ஜெபிச்சுட்டு இருக்காங்களோ அந்த ஜெபத்துக்கு எதுக்குமே பதில் வரவிடாம அவன் எங்க உட்காந்து தடை பண்ணிட்டு இருக்கான்? வானமண்டலத்தில் உட்காந்து தடை பண்ணிட்டு இருக்கான். அப்படி தடை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மிகாவேலுக்கும் அவனுக்கு சண்டை, யுத்தம் நடக்குது. அப்ப அந்த கேப்ரியலுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்குது. அப்ப கேப்ரியலுக்கு உதவியா தான் யார் வரா? மிகாவேல் வரா. அப்ப அதான் சொல்ற வசனம் மறுபடியும் வாசிங்க. மிகாவேல் எனக்கு இப்ப அதனால என்ன பண்றேன்னா அங்க மிகாவேல் அப்படியே கையில அந்த என்ன சொல்றது அந்த பதில வச்சுட்டு ரெக்வஸ்ட் வச்சுட்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறார். அங்க பெர்சியாவின் யார்கிட்ட தடித்து போட்டிருக்கு? அங்கே பெர்சியாவின் அப்ப சொல்லப்பட்ட எக்கச்சக்க அதிபதிகள் வானமண்டலத்தில் சுத்திக்கிட்டே இருக்குது. அப்படிதானே? எக்கச்சக்க பிசாசுகள் கேப்ரியல் பிடிச்சு வச்சிருக்கு, போக கூடாதுன்னு. அப்ப மிகாவேல் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த 20 நாள் முடியும் போது என்ன பண்றான்? கேப்ரியல் கொண்டு வந்து இதான்ப்பா அவனுடைய ஜெபத்துக்கு பதில் அப்படின்னு கொடுக்குறான். சரிங்களா? அது நீங்க இமேஜா பார்க்கணும்னா அதை இப்போ ஒரு டிஸ்பிளேல நான் பண்றேன், அதை நீங்க இமேஜே பார்க்கலாம். தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா அந்த காரியங்கள் புரியும். சரிங்களா? அதுல அதே அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல கடைசி முந்தின வசனம் வாசிங்க. பாத்தீங்களா? பெர்சியா தேசத்துக்கு ஒரு அதிபதி உண்டு. சொல்லுங்க, எங்க அந்த அதிபதி எங்க இருப்பான்? பூமியிலே, வானமண்டலத்திலயா? அந்த பெர்சியா ராஜ்யத்துக்கு அப்புறம் என்ன ராஜ்யம் சொல்லப்படுது? இல்ல, கிரேக்க ராஜ்யம். அப்ப கிரேக்க ராஜ்யத்துக்கு ஒரு அதிபதி உண்டு. முதல்ல ஒரு ராஜ்யம் உண்டாச்சு. அது வந்து என்ன ராஜ்யம்? பைபிள் முதல் ராஜ்யம், பைபிள்ல முதல் ராஜ்யம் எகிப்து ராஜ்யம். அதுக்கப்புறம் என்ன வருது? அசிரிய ராஜ்யம் வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? பாபிலோன் ராஜ்யம். அப்புறம் என்ன ராஜ்யம் வருது? பெர்சியா. அப்புறம் என்ன வருது? கிரேக்ல தான் ஒரு பெரிய ஒரு கிங் இருந்தார். அப்புறம் என்னது? மாவீரன் அலெக்சாண்டர். கிரேக்குக்கு அப்புறம் ராஜ்யம் என்ன ராஜ்யம்? ரோம் ராஜ்யம். புரியுதுங்களா? அப்புறம் ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அந்தி கிறிஸ்து ராஜ்யம். அப்புறம் என்னது? தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. சரி, அப்ப என்ன ராஜ்யத்துல மாட்டிட்டு இருக்கிறாருன்னா பெர்சியாவின் ராஜ்யத்துல. அப்ப சொல்ல இந்த ராஜ்யத்துக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம், ஒரு அந்நிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யத்தின் அதிபதி. அப்ப கிரேக்க ராஜ்யம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் ஒரு அதிபதி வானமண்டலத்துல ஆளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ அங்க பெர்சியால என்ன ஆளுக்கு நடக்கிறதுக்கு நீ பார்க்க போறீங்க. சிஸ்டர், நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு. இது வந்து கர்த்தருடைய ஒரு சேனை, ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அவங்க ஆப்போசிட்ல இருந்து எதிரிகள், இது எல்லாமே பிசாசுடைய சேனை. நம்முடைய ஜெபத்தினால பிசாசுடைய அந்த இருள் வந்து நிச்சயமாக என்ன பண்ணணும்? அழிக்கப்படணும். சரி, இப்போ இதை நல்ல கவனிங்க. இந்த வீடியோ நல்ல கவனிங்க. மிகாவேல் தான் யுத்தம் பண்ணுவான்னு படித்தோம். இதில் வந்து ஜெபம் பண்ணுறோம், யுத்தம் பண்ணுற மாதிரி நான் இதுதான் வான்மண்டல் பகுதி. அந்த தேசத்துக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க பிரதர். அந்த தேசம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்காக இருந்துச்சுல, அது வந்து ஒரு தேசம்னு வச்சுக்கிறீங்களா, பெர்சியா வாட் எவர் இந்தியானே வச்சுக்கிறீங்களேன். சரிங்களா? அந்த தேசத்துக்கு மேலே ஒரு வான்மண்டல பரப்பு இருக்குது. அந்த வான்மண்டல பரப்பில் யார் உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க. இதுதான் அந்த தேசத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிபதி. புரியுதுங்களா? ஸோ ஒரு சாத்தா மேலே ஹெட் இருக்கிறான். அப்போ இவன் சேட்டன் சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு வானமண்டலும் ஒரு அதிபதி உட்காந்துருப்பான். அவனுக்கு பக்கத்தில் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? பிசாசுடைய ஆட்கள்.
ஸோ அவங்களுடைய இது என்னன்னா ஜெபத்தை தடை பண்றது தான் அவங்களுடைய திட்டமே. எந்த ஆசீர்வாதம் கீழே மேலே வரக்கூடாது, மேலே இருந்து கீழே வரக்கூடாது, கீழே இருந்து மேலே எந்த பிரேயரும் போகக்கூடாது, மேலே இருந்து எந்த பதிலும் வரக்கூடாது. அதுதான் திட்டம். என்ன சொல்றான்னா, ஒரு பெரிய நெருப்பு கீழே இருந்து பூமியில இருந்து மேல வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றான். அது எங்களால பக்கத்துல போக முடியல, அந்த நெருப்பு தடை பண்ண முடியல அப்படிங்கிறான். தானியேல் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. நீங்க அந்த நெருப்பு அணைச்சே ஆகணும்னு இவர் கமெண்ட் பண்றாரு. உங்க பிரச்சனை என்ன, நீங்க ஏன் அதை உங்களால தடை பண்ண முடியல அப்படின்னு இந்த அதிபதி அந்த குட்டி பிசாலெல்லாம் அனுப்பிச்சு விடுறது. எந்த பிசாசு டிமான்ஸ் பிசாசு எந்த பிசாசுடைய காரியங்களும் பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால ஜெபிக்கிற ஜெபத்தை தடை பண்ண முடியல. என்ன சொன்னா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஜெபிக்க விடாதபடி நீங்க தடை பண்ணுங்க. நீங்க தடை பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். சரி, ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ அவங்களுடைய என்ன திட்டம்னா, பூமியில இருந்து எந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் மேல வரக்கூடாது. எங்கிருந்து மேல தாண்டி போயிடுச்சுன்னா இந்த தேவ நிச்சயம் பண்ண ஒரு பதில் கொடுப்பாரு. அதனால நீங்க வர விடாம இப்படி தடை பண்ணுங்க. ஆனா தானியேல் ஜெபிச்ச ஜெபம் மேல போயிட்டு, ஏன் தானியேல் ஜெபிச்ச ஜெபம் உடல் மேல போச்சுன்னா, அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, மிகவும் பிரியமானவன். சொல்லுங்க. அதனால நீ ஜெபிச்ச உடனே அந்த இது வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சரி, அந்த பிரியமானவங்க சப்ஜெக்ட்ல நான் போகல. சோ இப்போ தேவனுடைய பிள்ளைகள் கீழே இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பிசாசனை தடை பண்ண முயற்சி பண்றோம். அதே நேரத்தில் தேவன்றது ஒரு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு வரும்போது என்ன பண்றான், தடை பண்றான். அதான் நீங்க பாத்தீங்க, 21 நாள் மட்டும் என்னோட கூட எதிர்த்து நின்றான் அப்படி பாக்குறீங்க. சரிங்களா? சோ இது யாரு ஜெபிக்கும் போது இந்த ப்ராசஸ் நடக்குது? தானியேல் ஜெபிக்கும் போது. தானியேல் ரொம்ப 2 முக்கியமான கேரக்டர். அதுல ஒரே கேரக்டர், முக்கியமான கேரக்டர்னா அவர் ஒரு பிரியமானவன். பட் இன்னொரு சப்ஜெக்ட், தானியேல் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு நீங்க யாராவது சொல்லுங்க. எதனால இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ், இவ்வளவு பெரிய அந்த பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியையே வீழ்த்திட்டு இங்க கேப்ரியல் கீழே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு எது காரணமா இருந்துச்சு? தானியேல்கிட்ட அப்படி நீங்க என்னத்தை நீங்க பாத்திருக்கீங்க? தீட்டுப்படாதவன். வேற என்னது? விசேஷ ஆவி. வேற ஜெபம். சரி, நீங்க எல்லாரும் சொன்னதும் ரொம்ப கரெக்டு தான். அந்த 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனம் வாசிங்க. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்க தானியேல் என்னென்ன டைம்ல ஜெபம் பண்றாரு? என்னென்ன டைம் அது? அந்தி சந்தி. சரி, காலையில ஆஃப்டர்நூன் நைட்னு வச்சுக்கிறீங்களா? சரிங்களா? ஆனா இந்த வசனம் சொல்லுது அந்தி சந்தி நேரத்துல ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ண அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஆனா அந்த வருஷத்துக்கு மேல ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா பேர் என்ன? தரியு. சரிங்களா? தரியு ராஜா இருக்கிறாரு. இவர் வந்து கோரேஸுக்கு அப்புறம் வந்த ராஜா இவரு. இந்த ராஜா தானியேல்கிட்ட என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, அதே 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். நிப்பாட்டுங்க. எப்படி ஆராதிக்கிற? ஆனா அங்க என்ன சொல்லுது? 3 வேளையும். சோ ஒரு கேப் இருக்குது. பட் அந்த தரியு ராஜா என்ன தானியேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறான், என்ன புரிஞ்சிருக்கிறான் அப்படின்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்க கூடியவன், நீ இடைவிடாமல் ஜெபிக்க கூடியவன், நீ இடைவிடாமல் துதிக்க கூடியவன், நீ இடைவிடாமல் ஆண்டோடைய வார்த்தை பேசக்கூடவன். இடைவிடாமல் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க அந்தந்த தேசத்துக்கு விரோதமா இருக்கிற சாத்தான் அதிபதியை வீழ்த்துவாங்க. ஜெபம் முக்கியம்தான். ஆனா யுத்த சேனையில, தேவ சேனையில தேவன் எதிர்பார்க்கிற அவனுடைய வாழ்க்கையில தூதன் இறங்குவான் ஏறுவான், இறங்குவான் ஏறுவான். யாருடைய வாழ்க்கையில? ஜெபிக்கிற வாழ்க்கையிலையா? இடைவிடாம எப்பொழுதுமே ஒருத்தன் ஜெபிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா, நிச்சயமா அவனுடைய வாழ்க்கையில கேப்ரியல் இறங்குவான், மீகாவேல் இறங்குவான். மீகாவேல் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான்.
அந்தந்த பகுதிக்கு இருக்கிற வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளை நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வீழ்த்துவீங்க. ஆனா நீங்க எப்படிப்பட்ட ஜெபிக்கக்கூடியவர்கள் அல்ல, இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் மேல ஊற்றுவாரா. அதே இதுல 9ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் இங்க பாத்தீங்களா, இந்த கேப்ரியல் எப்போ வரான்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது. சொல்லுங்க. ஆனா தானியேலுடைய கேரக்டர் என்ன? ஜெபம் பண்றதா இடைவிடாமல் ஜெபம் பண்றதா? இடைவிடாமல். அவனோட கேரக்டர் என்ன? பிரியமான கேரக்டர் இருக்குது. ஆனா இன்னொரு கேரக்டர் என்ன? ஜெபிக்க கூடியவன். சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஜெபிக்க கூடியவன்? தரியு ராஜாவே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறானா? இடைவிடாமல் ஜெபிக்க கூடியவன். சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிக்க கூடியவன், இடைவிடாமல் துதிக்க கூடியவன். இந்த நாட்கள தேவன் அப்படிப்பட்ட ஆவியை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் மேல ஊற்றுவாராக. அது இயேசுவின் நாமத்தில் பற்றி பிடிப்பதாக. ஜெபிக்கிற ஆள் இருக்கிறாங்க, பட் ஸ்பெஷலா வேறு பிரிக்கப்பட்டவனா வானமண்டலத்தின் சேனை வீழ்த்தணும்னா, அந்தந்த தேசத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற சாத்தான் அதிபதியை வீழ்த்தணும்னா நீங்க ஜெபிக்க கூடியவர்களா இருக்க கூடாது. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவிய தேவன் உங்க மேல ஊற்றுவாராக. இந்த நாளில் ஜெபிக்கிறவங்களை இடைவிடாமல் ஜெபிக்கிறேன், துதிக்கிறவங்களை இடைவிடாமல் எப்பொழுதுமே துதிச்சுட்டு இருக்கணும். இடைவிடாமல் ஜெபித்தால், சொல்லுங்க, இடைவிடாமல் துதித்தால் கேப்ரியல் இறங்குவாரு, மீகாவேல் இறங்குவார். சப்போர்ட்டுக்கு வருவாரா? சரி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 முதல் 2 வசனம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன் போட்டிருக்கா? எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க போட்டிருக்கா? எப்போதும் ஜெபம் பண்ணா 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப நீங்க பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில் தூதன் இறங்கினானா? எப்பொழுதும் ஜெபிக்கிற வாழ்க்கையில் தூதன் இறங்கினானா? கொர்நேலியுடைய கேரக்டர் என்ன? ஜெபிக்கிறவனா? எப்பொழுதும் ஜெபிக்கிறவனா? எப்பொழுதுமே தேவன் நோக்கி ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக தன்னுடைய தூதனை அனுப்புவாராக. உனக்கு எந்த பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமா அதை உடைக்கிற ஒரு மகிமையான தூதன் இறங்கி வருவானாக. சொல்லுங்க, ஆண்டவர் எப்போதும் ஜெபிக்கிற அபிஷேகத்தை தாங்க. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஆவியை ஊற்றுங்கப்பா. எப்பொழுதுமே துதிக்கிற ஒரு ஆவியை ஊற்றுங்க. எப்பொழுதுமே அந்நிய பாஷை பேசுகிற ஆவியை ஊற்றுங்க. எப்பொழுதுமே விசுவாச அறிக்கை செய்கிற ஆவியை ஊற்றுங்க. எப்பொழுதுமே அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க. எப்பொழுதுமே வாயில துதி எழும்புகிற ஒரு ஆவியை ஊற்றுங்க. எப்பொழுதுமே வாயில ஜெபம் வந்துட்டே இருக்கிற கிருபையை ஊற்றுங்க. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இது என்ன டான்ஸ்? எரிந்து கொண்டே இருக்கிறது. கண்டினியூஸ் தானே? கண்டினியூஸ், ஸ்டாப்பே கிடையாது. அதனால நீங்க வாசிக்கிட்டே இருக்கலாம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். அப்படி கரங்களை வைத்து சொல்லுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் ஜெபித்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை ஜெபித்து கொண்டே இருப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் ஆமென் துதித்து கொண்டே இருப்பேன்
எரிந்து கொண்டே ஒரு அணையாத விளக்கு, ஒரு அணையாத அபிஷேகம், ஒரு அணையாத செப்ப ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இவர் மேல இறங்கும்படி நான் பிளஸ் பண்ணுகிறேன். எப்பொழுது செபிக்கிற ஆவி, எப்பொழுது துதிக்கிற ஆவி, எப்பொழுது பட்டயத்தை பேசுகிற ஆவி, எப்பொழுது விசுவாச அறிக்கை செய்கிற ஆவி, எப்பொழுது அந்நிய பாஷை பேசுகிற ஆவி, ஒருவரும் அணையக்கூடாத ஆவி இயேசுவின் நாமத்தில் எரிவதாக, இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, எப்பொழுது எரிந்து கொண்டு கிருபை உண்டாவதாக. என் ஜீவன் அல்லேலூயா. ஜெபிக்கிறது ஆரம்பத்துல இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு தேவன் ஸ்பெஷலா தேசத்துக்காக, தேசத்துல எழுப்புதல் உண்டாவதற்காக, ஒரு மாறுதலை தேவன் கட்டளிடுவதற்காக ஆண்டவர் ஒரு விசேஷ அபிஷேகத்தை கிருபையை உங்களிடத்துல உள்ள வைக்கிறாரு. அது என்ன கிருபைன்னா எப்பொழுதுமே ஜெபிக்கிற கிருபை, எப்பொழுதுமே துதிக்கிற கிருபை, எப்பொழுதுமே அந்நிய பாஷை பேசுற கிருபையை தேவன் மத்தியில கட்டளிடுவாரா. லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம். அது கொஞ்சம் உள்ள இருங்கன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இது அப்படி நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல போட முடியுமா? அதுல அப்படி ஒரு ரைட். என்ன வெர்ஷன் இது? ஓகே. எப்பொழுதும் எங்க இருக்கு அந்த வேர்டு? ஆல்வேஸ். கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, கண்டினியூஸ்லிங்கிற வேர்டு இருக்கு வேற வேற வெர்ஷன்ல. இது என்ன வெர்ஷன்? ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் ஹீ ஸ்போக் பேரபிள், என்கேஜேவியா, நியூ கிங்ஸ். ஓகே, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆல்வேஸ் டு ப்ரே, எப்பொழுதுமே ஜெபிக்கிற குறித்து ஆண்டு ஏசு என்ன பண்றாரு, ஒரு ஓமையை சொல்றாரு. எப்பொழுதுமே ஜெபிக்கிற சொல்லல. என்ன ஓமை அது? ஜெபிக்கிற ஓமையா, எப்பொழுதும் ஜெபிக்கிற ஓமையா? எப்பொழுதும் ஜெபிக்கிறது குறித்து ஆண்டு பேசல, ஜெபிக்கிற குறித்து ஆண்டு பேசல. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, நான் ஜெபிக்கிற குறித்து பேச வரல. ஆண்டர் என்ன எதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா எப்பொழுதுமே ஜெபிக்கிற பாத்திரமாய் மாற்றுவதற்காக. சரிங்களா? எப்பொழுதுமே ஜெபிச்சா கேப்ரியலுடைய சேனை இறங்கும், மிகாவுடைய சேனை வாழ்க்கையில் இறங்கும். அந்த கொரோனாவில் ஜெபிக்கும் போது அங்க வீட்டுக்குள்ள ஒரு சேனை இறங்குச்சு. அதனால மிகப்பெரிய ஒரு ரிவைவல் வந்துச்சு புறஜாதிகள் மத்தியில், அப்படித்தானே? சோ ஆண்டவர் இன்னைக்கு தேடுகிற பாத்திரம் சோர்ந்து போய் ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நீ சோதனை நேரத்தாலும் நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால சொல்லி சோர்ந்து போகாமல், சோர்ந்த நேரத்திலையும் நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது சோர்ந்து போக ஜெபம் பண்ணு சொல்ல, சோர்ந்து போகாமல் எப்பவும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னாள். அந்த ஜெபிக்கிற அந்த பாத்திரத்துக்கு, அந்த லேடிக்கும் யாருக்கும் பிரச்சனை? ஒரு எதிராளி. உங்களுக்கு எதிராளி ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பிசாசா இருக்கலாம், ஏதோ சம்திங், ஏதோ ப்ராப்ளம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய எதிராளி, உங்களுக்கும் உங்க பிரச்சனையோ, உங்களோட ஏதோ ப்ராப்ளம் சம்திங் வாழ்க்கையில போயிட்டு இருக்குது. எனக்கு எதிராளிகள் உள்ள விஷயத்துல ஒரு நீங்க நியாயம் தீருங்க. வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் மறுபடியும் வருது பாருங்க. அந்த விதவை எப்படி தொந்தரவு பண்ணிருக்கலாம்? எப்பமாவதுதான், எப்போதுமே தொந்தரவு பண்ணாதபடி. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அழட்டாதபடி. மறுபடியும் வருது. என்ன வேர்டு வருது? அடிக்கடி. சொல்லுங்க. இவளுக்கு எப்படியாவது எதாவது செஞ்சு, ஏன்னா அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. சொல்லுங்க. எதனால டிஸ்டர்ப் பண்றா? எதன் மூலமா டிஸ்டர்ப் பண்றா? அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை எதன் மூலமாக? பிரேயர், ஜெபத்தின் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த அதிபதி நீதியுள்ள அதிபதியா இல்ல அநீதியுள்ள அதிபதி? என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும். சொல்லுங்க, தம்மை நோக்கி. சொல்லுங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும். ஒரு நாளைக்கு 2 தானே, டே அண்ட் நைட், அப்படி தானே? இரவும் பகலும். இரவும் பகலும் அப்படின்னு என்னது? எப்பொழுதுமே அர்த்தம். அப்ப இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே நீதியை பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. தம்மை நோக்கி இரவும் பகலும். சொல்லுங்க, தம்மை நோக்கி எப்போதும். யார் எந்த ஒரு மனுஷன் தேவனை நோக்கி இரவும் பகலும், தேவனை நோக்கி எப்பொழுதுமே ஜெபிக்கிறவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவனா நீ நிச்சயமா இரவும் பகலும் வாயிலிருந்து ஜெபம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
யூ ஆர் a selected person அப்படின்னா நீ எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்ப. நீ இப்போ சாதாரண பர்சன் கிடையாது, யூ ஆர் a selected person. அதனால பிரேயர் அல்ல, கண்டினியூஸ்லி ஆல்வேஸ் கண்டினியூ வாயில ஜெபம் புறப்பட்டு தேவனை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும். உனக்கு தேவன் நிச்சயமா நியாயம் செய்வார். அந்த வசனம் மறுபடியும் வசனம், கடைசி வாசனம் அதான், நீ கடைசி வாசனம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று. ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனைக்காக தேவன் நோக்கி வாரான் அப்படின்னா அந்த பிரச்சனையில நியாயம் இருக்கணும். சொல்லுங்க, ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனைக்காக தேவன் நோக்கி வாரான் அப்படின்னா அந்த பிரச்சனையில நியாயம் இருந்தா நிச்சயமா தேவன் நீதி செய்வார். ஆண்டவரே நான் தவறே செய்யல, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், நான் தவறே செய்யல ஆண்டவரே, நான் பாடுதல அனுபவிக்கிறேன், தவறே செய்யல ஆண்டவரே, பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், தவறே செய்யல ஆண்டவரே, வாழ்க்கையில வேதனை இருக்கு தேவன் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாய் அநீதியுள்ள நியாயாதிபதியை செய்யும் போது நீதியுள்ள தேவன் நிச்சயமா செய்வார். ஜெபிக்கிறவன்ட்டு அல்ல, எப்பொழுதுமே ஜெபிக்கிறவன். எப்பாவது டைம் இல்லை, இரவும் பகலும். சொல்லுங்க, இரவும் பகலும் தேவனை நோக்கி அப்பா இறங்குங்கப்பா. சொல்லுங்க, உதவி செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்க, சுத்திகரிங்க, அபிஷேகத்தை தாங்க, விசுவாசிக்கிறீர்கள் அழிக்கப்படணும், நான் பரிசுத்தமாகணும், என் குடும்பம் பரிசுத்தமாகணும், என் தேவையில் சந்திக்கப்படணும், உங்களுக்கு பிரியமா ஜீவிக்கணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஜெபிக்கணும்ப்பா, ஜெபிக்கணும் ஆண்டவரே, துதிக்கணும் ஆண்டவரே. ஏதாவது மீன் வாயை கஞ்சம் பண்ணிட்டு பார்த்தீங்களா, மீன் பார்த்தீங்களா, மீன் தொட்டிக்கல அப்படி வாய் எப்படி அது க்ளோஸ் ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்டா? சில பேர் மீன் வாய் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில சொல்லுவாங்க நம்ம ஜெபம் மட்டும் வாயில் வர, மற்ற எல்லாத்துலையும் இப்படி தான் இருக்கு வாய், மீன் வாய் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஜெபத்தை தவிர எல்லாமே வருது. என்னம்மா ஜோஷ், ஜெபத்தை தவிர என்ன வருது? எல்லாமே வருது. அந்த எல்லாம் வர்றதுக்கு பதிலாக பரிசுத்தமாக்குங்க. சொல்லுங்க, ஜெபாவை ஊற்றுங்க, இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் சுத்திகரிக்கணும், என்னோட குற்றத்தை உணர்த்துங்க, என்னோட பாவத்தை உணர்த்துங்க, என்னை அதே அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்துங்க, அநேகருக்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும், நான் இப்படியே இருக்கக்கூடாதுப்பா, என் வாழ்க்கை அநேகருக்கு பிளெஸிங்கா மாறணும்ப்பா, என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே, என் மேல இறங்குங்க ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்கப்பா, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு கிருபையை ஊத்துங்கப்பா. அப்படி சொல்ல சொல்ல ஒரு மகிமையான ஜெப ஆவி உங்களுக்கு பற்றி எரிவதாகும். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, சகர பலகரவாய் எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. அந்த அபிஷேகம் இறங்குவதா, எப்பொழுதும் ஜெபிக்கிற கிருபை, எப்பொழுதும் துதிக்கிற கிருபை, எப்பொழுதுமே அந்நிய பாஷை வாயில் புறப்படுகிற கிருபை வந்திருக்கிற பிள்ளைகள் மேல இறங்குவதா. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. அல்லேலூயா. உனக்கும் உங்க எதிராளிக்கும் பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையில உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா தேவன் நீதியை செய்வார். நியாயத்தோட ஒருத்தன் தேவனை நோக்கி பார்க்கும்போது எந்த நேரத்துக்கு அதை டக்குன்னு தூக்குவாரு. உன் பக்கம் நியாயம் இருக்குன்னா ஒருபோதும் சத்துரு கையில தேவனை ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஒரு நெருப்பு, ஒரு ஃபயர், ஒரு ஜெப ஆவி, ஒரு அந்நிய பாஷை, ஒரு துதி. அப்பா ரட்சியுங்க. சொல்லுங்க, அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, வலிகிறக்கூடாது ஆண்டவரே, விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, தோத்துடக்கூடாது ஆண்டவரே, வெட்கப்பட்டுறக்கூடாது. எனக்கு அபிஷேகம் நிச்சயமா ஒரு நாள் பற்றி எரியணும் ஆண்டவரே. அநேகருக்கு நான் பிளெஸிங்கா இருக்கணும்ப்பா, அநேகரும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. நான் என்ன நோக்கத்துக்கு அந்த பூமிக்கு வந்தனோ ஒரு நாள் அந்த நோக்கம் நிறைவேறாம போயிடக்கூடாதுப்பா. என்ன நோக்கத்துக்கு வந்தானோ அது நிச்சயமா நிறைவேறும். ஃபயர் உங்க வாயிலிருந்து புறப்பட்ட எந்த வான்மண்டல ஆவி உங்க சிந்தனை பக்கம் வராது.
அப்படிப்பட்ட ஒரு நெருப்பை கத்த பச்சை வைப்பதற்காக சோதனை பண்ணுங்க. அப்படிப்பட்ட நெருப்பு ஆண்டவரை பற்றி பிடிப்பதாக இந்த யுத்த சேனையில ஊழியர்கள் மேல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல எப்பொழுதும் ஆண்டவரே ஆல்வேஸ் எனி டைம் ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே இயேசுவே ஆவியானவரே கிருபை தாங்க, உங்களுடைய ஒத்தாசி அனுப்புங்க, என்ன ரட்சிங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்டு வாயிலிருந்து வேலை பார்க்கும் போது, சமையல் பண்ணும்போது, துணி துவைக்கும் போது, வேலை பார்க்கும் போது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, எங்க போனாலும் இயேசுவே பாருங்க, இயேசுவே ரட்சிங்க, அப்பா பரிசுத்தமா வாழணும், ஆண்டவரே பிரியமா வாழணும், ஆண்டவரே உங்க திட்டத்தை நிறைவேற்றணும், ஆண்டவரே ஊழிய ஜெயமா இருக்கணும், அநேக ஆண்டவரே என் மூலமா ஆசீர்வதிக்கப்படணுங்கிற ஒரு வேர்டு வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கிற ஒரு ஆவியை தேவன் கட்டளையிடுவாரா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசி. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுங்க. சீக்கிரத்துல தேவன் செய்வார். எனக்கு அது லாங் டைம் தான். சொல்லுங்க. அவருக்கு அது ஷார்ட் டைம். ஒரு லிமிட் அவர் வச்சிருக்காரு. என்ன பொறுத்த மட்டும் லாங் டைம் தான். ரொம்ப நாள் கத்திட்டு இருக்கேன். ஆனா தேவனுடைய பார்வையில அது ஷார்ட் டைம். சீக்கிரத்துல தேவன் செய்வாராக. ஹல்லேலூயா. பட் ஒரு அந்த விஷயத்தை எதற்காக தேவன் நோக்கி கூப்பிடுறீங்களோ அதுல உன் பக்கம் நீதி இருக்கணும், உன் பக்கம் நியாயம் இருக்கணும். அது அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி செஞ்சானா நீதியுள்ள தேவன் செய்யாம இருப்பாரா? செய்யும்படியான ஒரு ஆவி, ஒரு ஜெப ஆவி அவரை நோக்கி இரவும் பகலும் படுத்து கிடந்தாலும் இயேசுவே ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க, விண்ணப்பம் தெரியுமா, என்ன பாக்குறீங்கள, சரியான பாது போறான்னா அப்படிங்கிற ஒரு இடைவிடாமல் ஜெபிக்கிற கிருபை தேவன் ஊற்றுவாராக. அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆவியை தான் தேவன் இந்த நாட்கள் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட கிருபைகள் உங்க மேல இறங்கும் போது ஏசாயின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 1 வசனம். எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலோ அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மற்றும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை செலக்ட் பண்ணேன். சொல்லுங்க. நான் உன்னை தெரிஞ்செடுத்தேன், உன்னை ரட்சித்தேன். அந்த ரட்சிப்பு உனக்குள்ளே இருப்பதற்காக அல்ல, அது தீவெட்டியை போல பற்றி பிடிக்கணும். அது அது அந்த நெருப்பு எரியணும். அது பெரிய பிரகாசம். அது அந்த வெளிச்சத்து பக்கத்துல அநேகர் வருவாங்க. அந்த வெளிச்சம் அநேகர் ஆசீர்வாதமா இருக்கணும். ஓ ரட்சிப்பு உன்னோட முடியாது, அது 1000 பேரை ரசிக்கும். அது ஆனா நீ ஒண்ணு பண்ணணும், என்ன நீ அமர விடக்கூடாது. ஆனா என்ன சொல்றாரு? நான் அமராமலும் இருப்பேன். வாக்கு பண்ண மறுபடியும் வாசிங்க வசனத்தை. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலோ அதன் நீதி பிரகாசத்தை போலவும். நீதி என்ன? உன் வாழ்க்கையில் நீதி இருந்தா தேவனை நோக்கி கூப்பிடலாம். அநீதி இருந்தா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அது அதான நடந்துச்சு அங்க நியாயாதிபதி விஷயத்துல. நீதி நிமித்தம் நியாயம் செய்வார். நீதிக்காக நீ போராடும் போது, உன் வாழ்க்கையில ஒரு 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 நீதி கிடைக்கணும் அப்படின்னா நீ போராடும் போது அது நீதியை போல பற்றி எரியணும் அப்படின்னா இரவும் பகலும் கூப்பிட்டு கிருபை இறங்குவதா. ஏன் அப்படின்னா உனக்கு நீதி செய்யற வரையிலும் நான் உட்கார்ந்துருக்க மாட்டேன்னு தேவன் சொல்றார். மறுபடியும் வாசிங்க கடைசி வரி. எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். உனக்கு தேவன் கொடுத்திருக்க அபிஷேகம், அந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல அது வர வரையிலும் நான் அமர மாட்டேங்கிறார். 5ஆம் வசனம் வாசிங்க. வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். கணவன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. எருசலேமே, சொல்லுங்க. பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஒரு ஜெப ஆவியே, ஒரு ஜாமக்காரன் ஆவியே, ஒரு ஜாமக்காரன் அபிஷேகத்தை தேவன் என் மேல வைக்கிறார். ஒரு ஜாமக்காரன் அபிஷேகத்தை தேவன் எனக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகம் எதுக்கு? பகல் முழுவதும் இரவும் பகலும் அவர் நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியத்தை பாத்தீங்களா? இதுல என்ன சொல்லுது? பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாவே இருக்கக்கூடாது. அவன் வாயிலிருந்து ஒரு ஜெபம் வந்துகிட்டே இருக்கணுமா. அந்த ஜாமக்கான அபிஷேகத்தை தேவன் உங்களுக்குள்ள வைக்கிறார். அந்த மறுபடியும் 3 லைன் வாசிங்க. எருசலேமே, ஒரு காலம். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு காலம். சொல்லுங்க. ஒரு காலம். அது உன்னுடைய வேதனையின் காலமா இருக்கலாம், நீ ஜெபிச்சுட்டே தான் இருக்கணும். உன்னுடைய துன்பமான காலமா இருக்கலாம், நீ துதிச்சுட்டே தான் இருக்கணும். உன்னுடைய கண்ணீர் நாட்களா இருக்கலாம், நீ ஜெபிச்சுட்டே தான் இருக்கணும்.
ஒரு காலம் மௌனமா இருக்காது. அபிஷேக ஆண்டவர் மேல ஊற்றுகிறார். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே என் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த கேம்ப்ல இப்போ ஒரு நியூ இயர், ஒரு புது வருஷம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க சபையில, அப்படிதானே? ஒரு மாத பிறப்பு வரும்போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. ஆபரமோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன், மோசியோட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன் களஞ்சிகள் போடுறமாய் இருப்பேன், இப்படி பல வாக்குத்தை கொடுப்பாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன், அது கேம்ப் ஒரு வருஷத்துக்கு ஒன்று கூட கேம்பா இருக்கனால இது கர்த்தருடைய வேர்ட் ஆஃப் காட், ஆண்டுடைய பிளெஸிங்கா கர்த்தருடைய வாக்குத்தத்தமா கொடுக்குறேன். ஆண்டல் கொடுக்குற வாக்குத்தத்தம் இரவு முழுதும் பகல் முழுதும் ஒரு காலம் மௌனமா இருக்காது. ஜாமக்கான அபிஷேகத்தை ஆண்டர் கட்டளை எடுக்கிறார். இது இந்த கேம்ப்ல கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் வேர்டு வாக்குத்தத்தம்னு வச்சுக்கிறீங்களா? மறுபடியும் வாசிங்க. இதை படிக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா? ஏன் கட்டளை எடுறாருன்னா, ஒரு ரெசிப்பு தீவெட்டியை போல பற்றி பிடிக்கணும். அதுக்காக இந்த அபிஷேகத்தை நான் உனக்கு தாரேன். ஜாமக்காரன் பகலையும் ஜாமக்காரன் இருப்பான், இரவுலையும் ஜாமக்காரன் இருப்பான். எதுக்காக ஜாமக்காரன்? என்ன நடக்குது, எங்க தூரத்துல என்ன நடக்குது, அது எல்லாமே ஒரு எப்பவுமே வாட்ச் பண்ற ஒரு வாட்ச்மேன். சரிங்களா? சோ தேவன் எப்பொழுதுமே சொல்லுங்க, எருசலேமே சொல்லுங்க, உன் மதில் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் என்ன, அவங்க வாழ்க்கையில பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதா இல்லையா, பல கஷ்டங்கள் வருதா இல்லையா, பல அவமானம் வருதா இல்லையா, பல தோல்வி வரதா இல்லையா, எது வந்தாலுமே உன் வாயை மட்டும் உன் ஜெபத்தை மட்டும் நீ நிறுத்திடாது. எப்பொழுதுமே ஒரு காலம், எந்த நேரத்துல ஒரு காலத்திலயும் வாயிலிருந்து புறப்படுகிற ஜெபத்தை நிப்பாட்டாத. நீ கஷ்டத்துல விழுந்தாலும் கிடையாது சரி, குழிக்குள்ள விழுந்தாலும் சரி. அப்புறம் தானியலுக்கு அவரு அந்த ராஜ்ய நிறுத்தின சிலையை தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கடினம் வருது. அது ஒரு நெருக்கடியான காலம் தான். வேற யாராவது நீங்க வர்ஷிப் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களை கொண்டுரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கடினமான சட்டம் வருது. ஒரு தீன் ஜுவாலியில கொண்டு போட்டுருன்னு பெரிய சட்டம் வருது. ஜெபிக்க கூடாது அந்த நேரத்துல சட்டம் வருது. சிங்கத்தின் வாயில போட்டு சட்டம் வருது. அந்த நேரத்திலையும் ஜெபம் பண்ணாங்க. நெருக்கடியான நேரத்திலையும் ஆண்டை நோக்கி துதிச்சாங்க. எக்காலத்திலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். வசனத்துடைய செகண்ட் பார்ட் வாசிங்க. மௌனம் வேற ஜாமக்காரரை கட்டளை எடுக்கிறேன். அடுத்த செகண்ட் பார்ட். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணிக்கிறவர்களே, அதுக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டு என்ன இருக்கு பாருங்க. அந்த 6ஆம் வசனத்துடைய பிற்பகுதி, நீங்கள் அமெரிக்கர்கள் ஆகாது. அது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். அது உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அது போடுங்க. அது never stop and rest, never be quiet, quiet. take no rest for yourself, take no rest. யாருக்கு இது டேக் நோ ரெஸ்ட்? யாருக்கு வருது? ஜாமக்காரன். யார் ஜாமக்காரன்? என்ன இருக்கு மேல ஆம்பிளிஃபையர். டேக் நோ ரெஸ்ட். அப்போ ஆண்டே சொல்லனா, உனக்கு ரெஸ்டே கிடையாது, நீ ரெஸ்டே எடுக்காத. வாயில் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இரு. சொல்லுங்க, வாயில் ஏதாவது என்ன குழம்பு என்ன சோறு, அது இல்லை. ஆண்டவரே ரசிங்க, ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க, ஆண்டவரே சுத்திக்கிறீங்க. பவுல்கிட்ட ஒரு வார்த்தை அடிக்க சொல்லுவாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, அந்த ராஜா சொல்றாரு, நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும்
தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. அல்லேலூயா. அந்த இடைவிடாமல் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் மேல ஊற்றி இருக்கிறாரு. அது பற்றி பிடிப்பதாக. அதாவது என்ன சொல்றா, நீ ரெஸ்ட் எடுக்காதுங்கிறாரு கர்த்தர். என்ன சொல்றாரு? நோ ரெஸ்ட். எதுக்கு நோ ரெஸ்ட்? வாய்க்கு. எதுக்கு? ஒரு காலம் மௌனமா வாய் இருக்கவே கூடாது. ஏதாவது பேசிக்கிட்டே வாயிலிருந்து ஃபயர் போய்கிட்டே தான் இருக்கணும். போகும்போது வரும்போது ஆண்டவரே பாருங்க, ரசிங்க அப்பா, பிசாசு கிரியில் அழிக்கப்படட்டும். யாரெல்லாம் பிசாசுடைய பிடியில மாட்டிட்டு இருக்காங்க ரசிக்கப்பட்டும்பா. யாராவது ஒரு பையன் போன நின்று பேசிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே ரசிங்க. இங்க பேரு இதெல்லாம் உருப்படுமா? எப்படி நிக்கிறது பேரு? அப்படி இல்ல, ஆண்டவரே ரசிங்க சொல்லுங்க. ஏதாவது ரெலியூஷன் நின்றுட்டு இருக்கோம், இயேசுவே ரசிங்க சொல்லுங்க. யாராவது குடிச்சு விழுந்து கிடக்குறானா, இயேசுவே ரசிங்க சொல்லுங்க. யாராவது வைஷம் நின்றுட்டு இருக்காங்க, ஆண்டவரே அந்த ஆத்துமா ரசிங்க சொல்லுங்க. இப்படி ஜெபிக்கிறோட ஆவி எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குடியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு பேனரை வச்சு, ஒரு கொட்டு வச்சு, ஒரு கீபோர்டை வச்சு, ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டு. ஆனா குடிச்சவன் விழுந்து கிடக்கும் போது ஜெபிக்காதவன் இங்க ஸ்டேஜ் போட்டு ஜெயிச்சதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கரெக்டா இல்லையா? ஒயின் ஷிப்பா ஜெயிப்பிக்கிறதுக்கு எனக்கு ஸ்டேஜும் தேவையில்லை, மைக்கும் தேவையில்லை. கரெக்டா இல்லையா? ஏதாவது நோட்டீஸ் தேவையா? எப்பொழுதுமே ஜெபிக்கிறவன் ஒரு பாவத்தை பார்க்கும்போது ஜெபிச்சுட்டே இருப்பான். ஆண்டவரே அந்த மக்களை பாருங்க, ஆண்டவரே அந்த ஜனத்தை பாருங்க, ஆண்டவரே அந்த மக்களை பாருங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை பாருங்க, அந்த ஆத்மா பாருங்க, அந்த வாலிபனை பாருங்க, இந்த பிள்ளையை பாருங்க. அன்னைக்கு அவன் ரசிக்காம இருக்கலாம், 10 வருஷங்கள் நிச்சயம் ரசிக்கப்படுவான். அப்படி ரசிக்கப்பட்டதான் இந்த கூட்டம். தாயின் கருவில் உங்க அம்மா ஒன்று கன்சீவ் எடுத்து நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அங்க ஒரு ஊழியர் நடந்து போயிருப்பாரு. அவனை ஆண்டு சொல்லி ஊழியர், அப்பா அந்த தாயினுடைய கருவில் இருக்கு அந்த குழந்தைக்கு அவர் சோதரம் பண்ணு. ஆண்டவரே தாயின் கரு குழந்தைக்கு சோதரம் சோதரம் சோதரம். நீங்க ஊழியர் வந்துட்டு இருக்க, நீ இடம் இல்லையா? தேவனு காரியம் இங்க இருந்து ஒரு ஃபயர், ஒரு பிரேயர் மேல போய் தான் ஆகணும். அதனாலதான் சொல்றது பவுல், இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் பிரேயர் பண்ணு. நீ பண்ற சின்ன ஒரு துதி ஸ்தோத்திரம் ஆராதனை, ஒரு ஆண்டவரே அந்த ஆத்துமக்கா ஸ்தோத்திரம். அவர் பவுல் சொல்றாரு, ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் 2 கொரிந்தியர் நினைக்க 1ஆம் அதிகாரம் நினைக்க பாருங்க. அந்த நாங்கள் ஜெபத்தினால எங்களுக்கு உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கு யாருக்கு சொல்லி கொடுத்துருங்க நினைக்கிறேன். ஜெபத்தினால எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் அது 1ஆம் அதிகாரத்துல வரும். பாஸ்டர் யாராவது உதவி செய்யுங்களா எனக்கு? எங்க இருக்குன்னு எனக்கு கேக்குறீங்களா? என்ன வசனமா? அதுதான் உங்கள்ட்ட கேட்குறேன், என்ன வசனம் சொல்லி. நீங்க ஏன்ட்ட என்ன வசனம் கேட்குறீங்களா? ஆண்டவரே சோதரம் 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 வந்துட்டு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். 2 கொரிந்தியர் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அநேகர் எங்களுக்காக என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம் எடுக்கிறாங்களா? அதே போல நீங்களும் எதனால எங்களுக்கு உதவி செய்யுங்க? விண்ணப்பத்தினால. நீங்க எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி. நீங்க எங்களுக்காக எடுக்கிற ஸ்தோத்திரங்கள் மிகப்பெரிய உதவி. அதனால சொல்லுவாங்க, ஜெபத்துல எங்களுக்கு நினைச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறாங்களா? ஸோ உங்களுக்கு யாராவது ஜெபத்தில் வரும்போது ஆண்டவர் ஆத்துமக்கா ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்கா ஸ்தோத்திரம். நீங்க நம்ம ஸ்தோத்திரம் என்ன நடக்க போகுது? ஜெபம் பண்ணாலும் எதாவது நடக்குமா? ஒரு ஸ்தோத்திரம் வீணாய் போகாது, ஒரு ஜெபம் வீணாய் போகாது. என்னைக்கோ எங்கேயோ ஜெபிச்ச ஜெபம் பல ஆண்டுகள் கழிச்சு பல அன்னைக்கு இயேசுக்கு ஜெபிச்ச ஜெபத்தை நீங்க நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிச்ச ஜெபம் தானே இன்னைக்கு நின்று இருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு குழு ஒரு அதெல்லாம் யாருக்காக ஜெபிச்சு ரசிக்கப்பட்டான்னு இங்க இருக்கும்போது தெரியாது, அது பரலோகத்துக்கு வந்தாலும் தெரியும். நான் நிக்கிறேன்னா எனக்காக யாரும் பின்னாடி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு ஹிந்துஸ்ல இருந்து ஒரு தேவன் அறியாத இதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா யாராவது உங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்தோத்திரம் நிமித்தம் தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன்னா தேவன் அங்க ஒரு கிரியை செய்யணும்னா இங்க இருந்து ஒரு பிரேயர் மேல போயே ஆகணும். நேற்று மதியம் ஒரு செக்ஷன் போட்டோன்னா ஒரு வம்சியா பிறகு வஸ்பியா அவருடைய ஜெபத்தினால அங்க தூதர்களுக்குள்ளே ஒரு யுத்தத்துல பெரிய ஜெயமே நடக்குது. பூமியில இருந்து ஒருத்தர் வாயிலிருந்து துதி சோதனை அப்படி போய்கிட்டே இருக்கணும். அதான் தாவீது சொல்ற சங்கீதம் 34:1 வாசிங்க. சங்கீதம் 34. கர்த்தரை எக்காலத்துல என்னது? சவுல் துரத்தினாலும் சரி, சிங்கம் துரத்தினாலும் சரி, அப்சலம் துரத்தினாலும் சரி, அப்புறம்
இந்த இந்த சங்கீதம் 23 எழுதுனதுன்னா ரன்னிங்ல எழுதுனது. சொல்லுங்க. சங்கீதம் 3 எழுதுனது என்ன எழுதுனா ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கும்போது எழுதுனது. சங்கீதம் 3 இன்ட்ரோடக்ஷன் வாசிங்க. சங்கீதம் 3 இன்ட்ரோடக்ஷன் அப்படியே இருக்கா? அப்சலோமுக்கு சங்கீதத்தில் தயவுசெய்து இன்ட்ரோடக்ஷன் வாசித்து சங்கீதம் வாசிங்கன்னா என்ன சிச்சுவேஷன் எழுதுன்னு தெரியும். ரன்னிங் எழுதப்பட்ட சங்கீதம் இருக்குதுல்ல, இருக்குதா இல்லையா? ஓடின போது நீ எங்கேயாவது பாட்டு பாடிட்டு ஓடிருக்கியா? உட்கார்ந்து இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கிற, அப்புறம் எங்கேயாவது நீ பாடிட்டு ஓடுவேன்? பிரச்சனைகள் மத்தியில் நம்ம பிரச்சனை அழுதுட்டு ஓடுறோமா? உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான், பூப்பாட வச்சுட்டு இருக்கான். அவன் சொந்த பையனே அவனை கொல்றதுக்காக விரட்டுறான். ஓடிக்கிட்டே இருக்கிற போது தான் பண்ணாரு, கேடகம் நீரே மகிமையும் நீ. 3 வாசிங்க. 3 பின்னாடி தோர்த்து வந்துகிட்டே இருக்கிறான், கொல்லுறதுக்காக வந்துருக்கான். அது வேற யாரும் கிடையாது, என் பையன் தான் தோர்த்து வந்துட்டு இருக்காங்கிறான். திடீர்னு வாயில வார்த்தை வருது பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே என் கேடகமும் என் மகிமையும் என் தலை உயர்த்துகிறோம். அதுல இருந்து பாட்டு வருது பாருங்க, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படி பாடும் போது எங்க பாடுறான்? ஓடத்துக்கு ஒரு மரண பயத்துல அந்த திகில ஓடிட்டு இருக்கும்போது என்ன வாயில அந்த பாட்டு அவனை ரசிக்குது, அந்த பாட்டு அவனை காப்பாத்துது. அவர் சொல்லு, ஆண்டவரே சத்துருக்களுடைய தாடையை உடைப்பீராங்க, பற்களை தகர்ப்பீராங்க, பெரிய ஜெயத்தை கொடுக்குறது. அப்சலோம் கருத்தை தூக்கிட்டாரு கருவளி மரத்துல, அதுதானே? ஸோ உங்களுடைய நெருக்கத்துல துன்பத்தின் மத்தியில ரொம்ப தாவீத தேவன் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றதுக்கு மிகப்பெரிய ஹைலைட், நிறைய ஹைலைட் இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்னன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். எப்பொழுதுமே ஜெபிக்கிறேன், எப்போ துதிக்கிறேன், வேற 3 ஜெபிச்சாரா? தாவீது ஆக்சுவலா ஒரு பிரேயர் வாரியர். அவர் என்னதான் சங்கீதக்காரன்னு சொன்னாலுமே தாவீதின் விண்ணப்பம் முடிந்தது அப்படிதான் இருக்குது. அப்படிதானே? தாவீது பாடல்கள் முடிந்ததுன்னு இருக்காது, தாவீதுடைய விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தோட கூட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணி பாடினதான் சங்கீதம். ஸோ தட் இஸ் பிரேயர். ஓகே, அவர் தாவீது விண்ணப்பம் முடிந்தது. அப்போ அவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரேயர் வாரியர் தான். பட் எப்போதுமே ஜெபிக்கக்கூடியவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பிரச்சனை வரும்போது ஜெபிச்சான். அது என்ன எக்ஸ்ட்ராடினரியான ரொம்ப அளவுக்கு மிஞ்சின பிரச்சனை அப்படின்னா, தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளையே தூக்கிட்டு போயிட்டான். உண்மையான நல்ல சூடு சொரண 6 அறிவுலோனா என்ன பண்ணிருக்கணும்? பின்னாடி போகணுமா இல்லையா? துரத்திக்கிட்டு இவன் பின்னாடி போல, ஆண்டர் பின்னாடி போனான். ஆண்டவரே பின்தொடர்ந்தால் ஒப்பு கொடுப்பீரோ, நீ போ, சகலவற்றும் திரும்பி கொள். அவனுக்கு அந்த ஆவி இருந்துச்சு. நெருக்கமான நேரம் தான், எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா. மனைவி பார்த்தா நின்றுருக்கான், ஏன்டா இந்த தூக்கிட்டு போயிட்டு இருக்க, நீ போட்டு சவ் பண்ணிட்டு இருக்க கேட்பேன் மனைவி, நீதான் ஒரு ஆளா அப்படின்னு. ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்பொழுதும் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமா நியாயம் செய்வார். ஏன்னா நான் எதுக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்னா, என்னுடைய நான் தேவ திட்டத்தின்படி கஷ்டப்படுறேன். அதில் தேவ திட்டத்தின்படி சவுல் என்னை நெருக்கிறான். தேவ திட்டத்தின்படி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆனா என்னை கொள்வதற்காக பின்னாடி சவுல் வந்துட்டு இருக்கேன். அதுக்காக பயந்து இன்னொரு தேசத்துல நான் ஒளிஞ்சிருக்கிறேன். தேவ திட்டத்தின்படி பாட அனுப்புகிறேன் அப்படின்னால அது நீதி இருக்கு. தேவன் நிச்சயமா நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஏசாயாக்கு வாங்க. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. ஏசாயால 7 விட்டீங்களா? அதை வாசிங்க. 7 நினைக்கிறேன். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் யார அமர்ந்திருக்க விடக்கூடாதான்? யார சொல்லுங்க, யார் அமர்ந்திருக்க விடக்கூடாதான்? யார் அமர்ந்திருக்க விடக்கூடாது? நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம், அதெல்லாம் வாயில வர முடியும். யார் அமர்ந்திருக்க விடக்கூடாதான்? கர்த்தரை நீ அமர்ந்திருக்க விடாத. ஏன்னா உன்னை தேவன் பூமியில என்ன நோக்கத்துக்காக அவருடைய வித்தாக கொண்டு வந்தாரோ அது புகழ்ச்சியாகும் வரையிலும் நீ அவரை அமர்ந்து விடாத. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இரு. ஆண்டவரே என்னை புகழ்ச்சி ஆக்குங்க, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பிரகாசிக்க வைங்க, ஆண்டவரே அனைவருக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். நீ பேச 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 ஒரு புகழ்ச்சி வாழ்க்கையில உண்டாகும். அது நம்மளுக்கு அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போடுங்க. அதில் நம்ம ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். அதில் நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கு. அதில் no rest until he established Jerusalem. போட்டிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆம்பிளிஃபைடா அது? No rest from your prayers. கரெக்ட். அங்க இருக்காது.
ஏழாவது வசனம் தானே? நோ ரிஸ்ட். ஓகே, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிக்கலாம். அதில் ப்ராக்கெட்டில் இருக்கு பாருங்களேன். அண்ட் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. அண்ட் கிவ் ஹிம் நோ ரெஸ்ட். யாருக்கு நோ ரெஸ்ட் கொடுக்க, யாருக்கு ரெஸ்ட்டே கொடுக்கக்கூடாதான்? கர்த்தருக்கு, சரிங்களா? அண்ட் கிவ் ஹிம் நோ ரெஸ்ட். பிராக்கில் என்ன இருக்குது? இங்கே ஜெபம்னு இந்த வசனத்தில் ஏதாவது எங்கே போட்டிருக்குதா? அப்போ உள்ள ஆவின்னு அதை தான் எழுதி வச்சிருக்கிறோம். ஜெபத்தினால கர்த்தரை உட்கார விடா. ஃப்ரம் யுவர் ப்ரேயர்ஸ், உன் ஜெபத்தின் மூலமாக, உன் துதியின் மூலமாக, until he establishes Jerusalem and makes a praise on the earth. பூமியில புகழ்ச்சியாக்குற வரைக்கும் ஒன்ன தேவன் என்ன நோக்கத்துக்காக, என்ன வித்துக்காக, என்ன திட்டத்துக்காக பூமியில கொண்டு வந்தாரோ அது நிறைவேற வரையிலும் அவர் உட்கார விடாத. த்ரூ யுவர் பிரேயர், த்ரூ யுவர் வர்ஷிப், த்ரூ யுவர் சாங். உன் பாடல் மூலமாய், ஆராதனை மூலமாய், துதி மூலமாய் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு பூமியில நீங்க புகழ்ச்சியா இருப்பீங்க. From your prayer, add பண்ணிக்கிறேன். From your prayer and from your, through your prayer, through your worship, through your song, through your whatever. இது மூலமா தான். வேற எதுன்னு சொல்லி நீ அவர் உட்காந்து 50 ரூபா தரேன், கொஞ்ச நேரம் நில்லுங்க. நோ, ஆண்டவன் காணிக்க தரேன். அது இருக்கதான் அவர் உட்காந்துரு. நீயாவது பேங்க் ஆண்டா இருக்குது, நீ என்னத்தை எனக்கு காணிக்க கொடுக்குறது? நீ என்னை உட்கார வைக்கணும்னு, உட்கார வைக்காம இருக்கணும்னா ஒன்னே ஒன்று செய்யணும். நீ உன் வாயில ஜெபம் வந்துக்கிட்டே இருக்கணும். நான் உட்காரவே மாட்டேன், உனக்கான யுத்தம் பண்ணுவேன். நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இரவு பகலும் கூப்பிட்டுட்டே இருக்கணும், என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், என்னை ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒன்று ஆண்டரை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. யாக்கோபை போல நான் போராடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன். பாட்டு பாடு தெரியாது, பாடு போடுங்க. விடமாட்டேன், விடமாட்டேன், ஆமென், விடமாட்டேன். எலியாவை போல அண்ணாவை போல ஆலயத்தில் அழுது நான் செவித்திடுவேன். யாக்கோபை விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடமாட்டேன், 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 யாக்கோபை போல நான் விடமாட்டேன். பாடு. செவித்திடுவேன், கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை இறங்கி வாரும் ஐயா. எலியாவின் ஆமென் ரஷகரமலகரம் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆமென். போராடுவேன், போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். ஆமென். தாவீதை போல துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். யாக்கோபு எத்தன் திருடன், அவனை தேவன் ஒரே நாள் இரவுல இஸ்ரவேலா மாத்துறார். காரணம், நீ ஆசீர்வதித்தால் ஒழிய என் பிரேயர் நிக்காது, நீ ஆசீர்வதித்தால் ஒழிய என் வாயிலிருந்து புறப்படுகிற துதி நிக்காது.
நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய என் வாயிலிருந்து புறப்படுகிற பாடுகள் நிக்காது. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய என் ஜெபம் நிக்காது, வந்துகிட்டே இருக்கும். விடு, நான் போகணும், விட மாட்டேன். ஆசீர்வதிங்க, போகணும், விடு, பொழுது விடுத்து போவோம். விட மாட்டேன், விட மாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விட மாட்டேன், விட மாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் யாவை போல நான் யாக்கோபை போல ஒரு வருடத்தில் போராடுகிற அபிஷேகம், போராடுகிற ஒரு யுத்தம், போராடுகிற ஒரு கிருபைகள் எப்பொழுதும் தெரிவிக்கிறேன், எப்பொழுதும் துதிக்கிறேன், எப்பொழுதும் வாயில் ஒரு ஜெபம், அப்படி ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும்பா. போராடுகிற நீதிகளை தொடர்ச்சியாக வரையும், நீதிகளை தொடர்ச்சியாக வரையும், போராடுகிற கிருபை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி போராடும் போது ஒரு யாக்கோபை, ஒரு திருடனை, ஒரு என்ன சொல்றது, ஒரு சொசைட்டிலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வகைச்சொலுக்கு உள்ளான ஒரு நபரை ஆண்டவர் போராடின நிமித்தம் நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், காட் சீடு. நீங்க தானே கொண்டு வந்தீங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, என்னதான் ஏசா இருந்தாலும் யார் செலக்டட் பர்சன்? யாக்கோபு செலக்டட் பர்சன். என் மூலமா தான் நீங்க பயங்கரமான தேவை திட்டத்தை வச்சிருக்கீங்க. என் மூலமா தான் 12 கோத்திரம் வரப்போகுது. என் மூலமா தான் அந்த கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து வர போறாரு. அவர் தான் உலகத்து ரட்சகர். நீங்க ஆசீர்வாதத்தையும் ஆகணும். என்ன எனக்கு தான் தேவ திட்டம் இருக்குது சொல்லுங்க. நான் என்ன பிசாசு வித்தா? தேவ வித்து தானே. தேவ வித்துனா உள்ள திட்டம் இருக்கணும்ல. தேவத்து சும்மா இருக்க கூடாதுல்ல, பற்றி எரியணும்ல. பூமியில புகழ்ச்சி வாக்க வரைக்கும் ஆண்டு எருசலேமே என்ன பண்றாரு, நீ அமர்ந்து எடுக்க விடாத, நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உனக்கு புகழ்ச்சி வாக்க. அது நல்ல வார்த்தை கடைசி வரை வாசிங்க. அவரை அமர்ந்திருக்க சேரை பிடிச்சி இழுத்துற உட்கார விடாத. நின்றுகிட்டு தான் இருக்கு. நீங்க சேர் தானே உட்காருவீங்க. அது ஆண்டு ரொம்ப பிரியமான காரியம். நீ இரவும் பார்க்கணும், என்னை நோக்கி கூப்பிடுவர்களாகிய. ஸோ காட் ரொம்ப என்ன இருக்கான், என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கணும். அவன் ரொம்ப பொசசிவ். அவன் என்ன நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது வாயில ஆண்டவரே அப்பா அப்பா. ஃபாதர் பிரிக்மன்ஸ் ஃபாதர் இருக்காங்க, அவங்க நான் ஜெபத்துறதுக்கு போயிருந்தோம். அப்போ அவருடைய கார் டிரைவர்கிட்ட எனக்கு கூட இந்த இன்னொரு பிரதர் பேசியிருக்கிறாரு. அந்த கார் டிரைவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஒரு மீட்டிங் கிளம்பி இன்னொரு மீட்டிங், அதை சார் மீன்ஸ் ஜெபத்துறதுல கிளம்பி ஒரு மீட்டிங் போறாரு அப்படின்னா எந்த ஃபோன் கால்ஸ் வந்தாலும் அப்பா ஃபாதர் எடுக்க மாட்டாங்க போல. ஆனால் வாயிலேருந்து ஒரு துதி வந்துகிட்டே இருக்கும் போல. ஏசையா சொல்லுங்க, அப்பா, ஜீசஸ், நன்றி, தேங்க்யூ. அவர் ஃபாதர் ஸ்டேஜ் நிற்கிறாங்கன்னா பக்கத்தில் போக முடியலைங்க. அப்படி அனலுங்க, அப்படி ஃபயர். ஸ்டேஜில் அங்கே தான் நிற்கிறாப்புல. 2 மணி நேரம் நிற்க வச்சு ஒர்ஷிப் பண்றாப்புல. உனக்கு கால் வழியே வராது. ஏன்னா வாயில ஒரு அப்பா சொல்லுங்க, ரட்சிக்கப்பா, தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவே. பாருங்க, அவர் அந்த மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கார்ல அவர் டிரைவர் சொல்றாரு, அவர் வாயில வந்துட்டே வார்த்தை அப்பா, வாங்கப்பா, அப்பா அப்பா இறங்கிடுவார் மீட்டிங். அல்லேலூயா. அப்படி ஒரு பிரேசிங் வந்துட்டே இருக்கும்போது அவரு ஜோஷுவா ஸ்டேவ் அவங்க கூட இருக்கிறாங்க. ஜோஷுவா ஸ்டேவ் பாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மனுஷன்ட்ட இந்த ஒரு தேவ மனுஷன்ட்ட அந்த அக்கினியை குறையறத பார்க்கவே இல்லை. எப்பவுமே வாயில அவர் எழுத பாடல் தான், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். அப்படி கரைங்களை வைத்து சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பேன். தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீரானையா, தூயவரே. எப்பொழுதுமே எங்களோட ஒரு ஃபயர். நீங்க அந்த ஒரு அனிமேஷன்ல பாத்தீங்க, அந்த பிசாசு சொல்லுது அவனை ஜெபிக்க விடாத, அவன் ஜெபிச்சேன் நம்மளுக்கு ஆபத்துங்கிறான் பிசாசு. ஒரு ஃபயர் பூமியில வந்துகிட்டே இருக்குது. குட்டி பிசாசு பேசுது, அந்த ஃபயர் பக்கம் என்னால போக முடியல, ஏன்னா ரெச்சிப்பு தீவெட்டி போய் பற்றி எரியுது. எல்லாம் ஓடி போயிடுச்சு. அந்த ஃபயர் பக்கம் என்னால போக முடியல. ஒரு அனல், ஒரு நெருப்பு,
உங்களை சுற்றி பற்றி எறிவதா. ஆனா நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்? நான் ஜெபிக்கிற பாத்திரம் இல்ல, துதிக்கிற பாத்திரம் இல்ல, பாட்டு பாடுற பாத்திரம் இல்ல, எப்பொழுதுமே பிரைசிங், எப்பொழுதுமே பிரேயர், எப்பொழுதுமே துதி. அப்பா ரட்சிங்க, பரிசுத்தமாக்குங்க, சபையை ரட்சிங்க, சபையை பரிசுத்தமாகட்டும், ஓடிட்டு ஆசீர்வதிங்க, எழுப்பி பிரகாசிக்கணும். எப்பொழுதுமே அணையாத ஒரு விளக்கு தேவன் உங்களுக்குள்ள இந்த நாளில் பற்றி வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த வெளிச்சத்துக்கு அநேகர் வருவார், அநேகர் பிளஸ் பண்ணப்படுவாங்க. உங்களால உங்களுடைய ரட்சிப்பு உங்களோட முடிந்து போறது அல்ல, பல பேருக்கு அது பிளெஸிங்கா இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டிய குறித்ததன் ஒரு ஓம் இல்லை, இரவும் பகலும் தேவனை நோக்கி. நான் மேல ஸ்டே பண்ணியிருக்கேன், அங்க பாஸ்டர் ஒரு வசனம் வச்சிருக்காங்க. இந்த வசனம் தான், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவருடைய விஷயத்துல அவர் நீடி பொறுமையில இருந்து அந்த இரவும் பகலும் அப்படிங்கிற வேர்டு ரொம்பவே ஒரு நம்மளோட ஆவி உற்சாகப்படுத்துற ஒரு வேர்டு. அடுத்த நாளுமே உன்னத பாட்டில் ஒரு வசனம் உண்டு, நான் தூங்குறேன் ஆனா என் இருதயம் தூங்கல. சொல்லுங்க, அது வாசிங்க வசனம். வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், இதயமும் விழித்திருந்தது. ஜெபிக்கிறோட இருதயம் எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும் ஜெபிப்பதற்காக. வசனம் சொல்லு, மறுபடியும் வாசிங்க. அது இங்க பாருங்க, நம்ம தூங்கும் போது என் மாம்சம் தூங்கலாம், பட் ஆவி விழிச்சிருக்கணும். சொல்லுங்க, என் இருதயம் அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் தூங்கினாலும் ஃபிளஷ்ல பாடியில கண்ணை மூடி தூங்கினாலும் என் ஆவி அது தூங்காது. தூக்கங்கிறது சரீரத்துக்கு ஒழிய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் கிடையாது. கரெக்டா இல்லையா? அப்ப ஆவி அப்படிப்பட்ட ஆவியா பிராக்டிஸ் ஆகணும்னா, நீ கண்ணு விழிச்சிட்டு இருக்கும்போது நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தனா, தூங்கும் போது அது ஸ்தோத்திரம் பண்ணும். யாரு? நான் தூங்கினாலும் கூட அதுதான் இரவும் போகணும். கரெக்டா இல்லையா? 24 hours. கரெக்டா இல்லையா? நான் கண்ணு விழிச்சிட்டு இருக்கும்போதே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அப்பா காப்பாத்துங்கப்பா, வாங்கப்பா, பேசுங்கப்பா, அசைவடுங்கப்பா, இடைபடுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா, நான் பாடியில நைட்டு படுத்து தூங்கினாலும் கூட என் ஆவி பிரைஸ் பண்ணிட்டே இருக்கும். அதிகாலையில் எழும்பேன், என் ஆத்மா ரெடி ஆயிரும், என் சரீரமும் ரெடி ஆயிரும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், வனாந்தரத்துல, சங்கீதம் 62:1 நினைக்கிறேன், வனாந்தரத்துல சங்கீதம் 62:1, தேவனை நோக்கி இந்த வனாந்தரத்துல மாம்சம் அவர் வாஞ்சிக்கிறன்னு ஒரு வசனம். நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான. இங்க பாருங்க, நாட் ஒன்லி ஸ்பிரிட், நாட் ஒன்லி சோல், பட் ஆல்சோ ஃபிளஷ். ஸ்பிரிட்டுக்கு மட்டும் கிடையாது, ஆத்மா மட்டும் கிடையாது, என்னுடைய மாம்சமும் உன் மேல வாஞ்சியா இருக்கு. அது அப்படி பிராக்டிஸ் ஆகணும்னா எப்பொழுதுமே, அப்பா ரட்சிங்கப்பா, ஜபாவி தாங்கப்பா, பரிசுத்தமாகணும்ப்பா, பிசாசுடைய தந்திரத்துல சிக்கிக்கொள்ள கூடாதுப்பா, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கணும்ப்பா, பிசாசு தந்திரத்துல நானும் என் குடும்பம் சபையும் சிக்க கூடாதுப்பா. ஒரு சின்ன பிரேயர், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒரு சின்ன துதி, அக்னியை தேவன் பச்சை வைப்பாரா? இப்படிப்பட்ட எப்பொழுதுமே ஜெபிக்கிறோட வாழ்க்கையில என்ன பண்றான்? மிகாவில் தூதன் இறங்குறான், கேப்ரியல் தூதன் இறங்குறான், அந்தந்த தேசத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற அந்தந்த அதிபதியை தேவன் அதமாக்குகிறார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் கடைசியாக ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆகவே கர்த்தருக்காக நாம் எரிந்து கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இது கடைசி காலம், தேவனுக்காக நாம பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. உலக வரலாறும் இஸ்ரவேல் வரலாறு எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இயேசு சீக்கிரம் வரப்போகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்மை நாம் இன்னும் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளிலேயும் ஊழியக்காரர் மெர்வின் ஐயா அவர்கள் மூலம் இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கு நாம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு பொருத்தனையோடு கூட நாம கடந்து போவோம். நானும் மற்றவனை போல அல்ல, நானும் ஏதோ ஆலயத்துக்கு போகிறேன், நானும் செய்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாடில் அல்ல. நான் இந்த உலகத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற எரிந்தலோடு கூட, கர்த்தர் எதிர்பார்க்கிற அபிஷேகத்தோடு கூட
இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற எல்லா விதமான வல்லமையோடு கூட நான் அவருக்காக வாழ்வேன், அவருக்காக ஊழியம் செய்வேன், அவருக்காக நான் உழைப்பேன் என்கிற ஒரு திட்டத்தோடு கூட கடந்து